வாழ்க்கையில் கர்த்தரை நம்புவது நிச்சயமில்லாத ஒரு ஃப்யூச்சர், அதாவது வருங்காலத்தை நிச்சயமில்லாத அந்த வருங்காலத்தில் கர்த்தராகிய தேவனை நம்புவது. ட்ரஸ்டிங் இன் காட் இன் திஸ் அன்சர்டன் ஃப்யூச்சர். நாம் நிறைய கேள்விப்படுகிறோம். ஒவ்வொருத்தர் இதுக்கு போனாங்க, அதுக்கு போனாங்க, அவங்க போய் சேர முடியல, நடுவில் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் நம் மத்தியில் கர்த்தர் பல அற்புதங்களை சபையில் வைத்திருக்கிறார். நாம் வரும் ஆபத்திலிருந்து நம்மை விலக்கினதை, ஒரு பஸ் வந்து நேராக வந்து இடிக்குது, ஒரு பிரதர் அங்கே நிற்கிறாரு, அவர் சத்தத்தை கேட்டு, அவரை அழைக்கிற வண்ணமாக சத்தக்கிட்டு கேட்டு அந்த பக்கம் நகர்ந்து போகிறார். இப்போ சமீபத்தில் ஒரு என் மக வந்து லிவர்பூல் இருக்கா, அந்த லிவர்பூல் ஃபுட்பால் டீம் வின் பண்ணிச்சு அந்த லீக்கில், அந்த லீக் மேட்ச்சில் வின் பண்ணி அவர் பரேட் எடுத்துன்னு போகிறாங்க. அந்த அந்த ரோட்டில் அந்த ட்ரோஃபியை எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து நடந்து போகிறாங்க. அது பயங்கர ஜனம். ஏன்னா அந்த ஊரில் வந்து ஃபுட்பால் தான் பெரிய ஒரு விளையாட்டாக இருந்தது. இவங்க ஒரு இடத்துலேருந்து கடந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு 30 நிமிஷம் அவங்க நடந்து போகிறதுக்கு. உடனடியாக காஃபி சாப்பிட்லாமல் கேட்டிருக்காங்க. சரி, காஃபி சாப்பிட்றதுக்காக இறங்கிட்டாங்க, காஃபி சாப்பிட்டுருக்காங்க. சரியாக அந்த 30 நிமிஷத்தில் அங்கே போய் சேர்ந்துருக்க வேண்டியது, இந்த சரியாக அந்த 30 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் சத்தம் தான் கேட்குது. நிறைய ஆம்புலன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இவங்க எங்கே போகணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து காரை வந்து அவசரமாக ஓட்டி வந்துட்டு அங்கே பெரிய போய்கொண்டிருந்தவர்கள் மீது மோதி அந்த காருக்கு அடியில் 4 பேர் சிக்கியிருக்காங்க. பல பேர் இறந்தாங்க, பல பேர் காயப்பட்டாங்க. அதாவது அந்த தருணத்திலும் கர்த்தர் போகாமல் தடை செய்து ஒரு இடத்தில் உட்கார வைத்தார். அதே வண்ணமாக கர்த்தர் நாம் எங்கிருந்தாலும் நம்மை அவருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாக வைத்திருக்கிறார். நமக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும், நமக்கு எந்த தீமையும் அணுகாது. ஹல்லேலூயா. ஏன்? அவர் நம்மை சுற்றி அக்னி முதலாக இருக்கிறார், நம் மத்தியில் மகிமையாக இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் வல்லமை பயங்கரமான பாதுகாப்பு. அவருடைய சத்தியமே நமக்கு கேடகமாக இருக்கிறது. நிறைய பேர் போலீஸில் நான் விழுந்துட்டேன், சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் விழுந்தது வந்து மகிமையில் விழுந்திருக்கீங்க. உங்களை சுற்றி என்ன இருக்குது? கர்த்தருடைய சத்தியமே கேடகமாக இருக்குது. உங்களை எந்த ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார் என்று. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சும்மா சறுக்கி விழுந்து உயிர் போயிருக்கு, பாத்ரூமில் சறுக்கி விழுந்து எவ்வளோ பேருடைய உயிர் போயிருக்கு. கர்த்தர் நமக்கு எவ்வளோ உயரத்திலிருந்து விழுந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு எலும்பு கூட முடியாமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஏன்? அவருடைய கிருபை மட்டும் நமக்கு போதுமானது. அதாவது இந்த தருணத்தில் அன்சர்டன் ஃபியூச்சர், அதாவது ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வருங்காலத்தில் நாம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கிறது என்று 7 காரியங்களை நாம் நினைவில் கொள்வதற்காக இந்த தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். முதலில் நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 என்ற வசனங்களை வாசித்து நாம் தொடங்குவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஹிருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து,
உன் வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தை கனப்படுத்துவோம். பிதாவை, இந்த தேவ வார்த்தை உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இந்த தேவ வார்த்தையில் உடைய வல்லமை வந்து இறங்குவதாக. நீர் ஆவியினரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை பேசி உங்களுடைய ஆவியை உங்களுடைய சத்தியத்தினால் பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும். எங்கள் இதயத்தை நாங்கள் தெரிந்து தருகிறோம். உங்களுடைய சத்திய வார்த்தை எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். காண்போம். இதில் எப்படி கர்த்தரை நம்புவது என்று இன்ட்ரடக்ஷன். அதாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 என்ற வசனங்களில் நமக்கு புத்திமதி. நீதிமொழிகள் என்றால் ப்ராவர்ப்ஸ் என்றால் அதுக்கு இன்னொரு பேர் விஸ்டம், ஞானம். கர்த்தருடைய ஞானத்தை நமக்கு தருகிறார். நீதிமொழியில் நாம் கர்த்தரை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு ஹிருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, மனதில் நம்பிக்கையாக இருந்து என்று சொல்லவில்லை, உன்னுடைய முழு ஹிருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து. மனதை வந்து பிசாசானவன் வந்து அதை மாற வைக்கலாம், ஆனால் இதயத்தை அவன் மாற வைக்க முடியாது. அதனால்தான் தாவீது ராஜா சங்கீதக்காரர் சொன்னார், மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், என்னுடைய இதயம் எப்படி இருக்கிறது? நிலைத்து இருக்கிறது, அவருடைய சத்தியத்தில் நிலைத்து இருக்கிறது என்று. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நம்மை அசைக்க முடியாது. நாம் இதயத்தில் அவருடைய வார்த்தை வைத்திருக்கும் போது தான் அவரை முழுமையாக அவரை நம்ப முடியும். நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயாமல் இருப்போம். சுற்றி இருக்கும் காரியங்களை காணும்போது பயம்தான் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி காணும்போது, பார்க்கும்போது, அந்த இதயத்தில் அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படும் போது, இந்த வார்த்தை, அந்த பிரச்சனை, சுற்றுச்சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது இந்த வார்த்தை நமக்கு வரும்போது நம்முடைய ஆவியில் ஒரு நிச்சயம் வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் வரும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒருத்தர் தான் தப்பித்தான். அந்த தப்பிச்ச ஒரு பேரும் விஸ்வாசம், விஸ்வாஸ் குமார் ரமேஷ்னு போட்டு. அதாவது அது ஏன் விஸ்வாஸ் என்று, எதை விசுவாசித்தார் என்று எனக்கு தெரியல. ஆனால் அதில் அவர் பேர் விசுவாசம். கர்த்தர் இதிலிருந்து எதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்? கர்த்தரில் அவருடைய வார்த்தையிலும் நம் விசுவாசமாக இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக எந்த இழப்பும் வராமல் அவர் நம்மை பாதுகாப்பார். சோடம் குமாராவில் அழிவு வரும்போது எப்ராம் கேட்ட கேள்வி, எவ்வளோ நீதிமான் இருக்க வேண்டும் அந்த இடத்தில் அந்த அழிவு வராமல் இருப்பதற்கென்று. கர்த்தர் அந்த அழிவை கொண்டு வந்தார். ஆனால் லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த இடத்திலிருந்து அகற்றினார். ஏன்? அந்த இடத்துல இருந்து நீதிமான் ஒரே ஒருத்தர் தான், லோத்து மட்டும்தான். இந்த லோத்துனால குடும்பத்தாரும் அவங்களுக்கும் அதில் லோத்துடைய நீதித்துவத்தினால்
அவர்களும் பங்கெடுத்து கொண்டார்கள் அந்த பாதுகாப்பில். நீ ரட்சிக்கப்பட்டால் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வீட்டில் ஒருத்தன் நீதிமானாக இருந்தால் அந்த வீடு கர்த்தர் பாதுகாப்போடு ரட்சிப்போடு வைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தரை நம்புவதில் வல்லமை உண்டு, நமக்கு பாதுகாப்பு உண்டு. அதனால் தான் இந்த இடத்தில் நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் போகும்போது ஸ்தோத்திரம் செய்து போனோம். யாத்திரைக்கு போகும்போது முதல்ல ஸ்தோத்திரம் செய்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த யாத்திரை நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் என்னோடு வாழும் என்று சொல்லி இந்த காரியத்தை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? பாதுகாப்போடு கொண்டு போய் கொண்டு வருவார். ஒரு புக், ஒரு பில்லி சுனியத்தில் ஈடுபட்ட ஒருத்தருடைய புக்கு வெளியிட்டது. அது ஒரு 25 வருஷம் முன்னாடி வாசிச்சிருக்கேன். அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறார். நிறைய காரியத்தை எழுதியிருக்காரு அதில். அவர் எப்படி அங்கே இருந்துட்டு இந்த பிசாசு வல்லமையில் டெல்லிக்கு வந்தார் ஒரு க்ஷணத்தில் என்று. அந்த மாதிரி பல காரியத்தை பிசாசுடைய கிரியைகளை பற்றி சொல்லி அவர் ரட்சிப்புக்குள் வந்துட்டார். அது இருக்கும் பயங்கரத்தையும் அதில் இருக்கும் அழிவுகளையும் பற்றி எழுதியிருக்கிறார். அதில் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். பிசாசானவன் ஒரு நீதிமான் இருந்தால், அது எவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும், அந்த ஒரு நபரை அழிப்பதற்கு அந்த இடத்தில் இருக்க அத்தனை பேரை அழித்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. அதை அழிப்பதற்கு அவன் திட்டம் போடுவான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தன் நீதிமான் இருந்தாலும் அந்த ஒரு நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஆனால் பல அழிவில் கர்த்தருடைய கரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அழிவு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் காப்பாற்றுகிறார், பாதுகாப்போடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த 2 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். என்னது? அப்படி சொந்த சிந்தைப்படி இல்லாமல் முழு இதயத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், செழிக்க செய்வார். உடைய பாதைகளில் எந்த ஒரு இடர்களும் வராமல் அவர் பார்த்து கொள்வார். எப்பொழுது? நம்முடைய மனதின்படி காரியங்களை செய்யாமல் நம் முழு இதயத்தோடு கர்த்தரை நம்பி நம் வழிகளில் அவரை நினைத்து கொள்ளும் போது நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் செம்மையாக வைப்பார், செழிப்பாக வைப்பார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை தான் நமக்கு கர்த்தர் செய்ய சொல்கிறார். நம்முடைய மனதின்படி காரியங்களை செய்யக்கூடாது. சிந்தனையின்படி காரியங்களை செய்யாமல், இந்த சிந்தனையில் சாயாமல், இந்த நினைப்பின்படி சாயாமல், இந்த முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் நம்பி விசுவாசித்து இந்த வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். இந்த பாதை, நீ போகும் பாதை செம்மையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 7 காரியங்களுக்கு 7 படிகள் இருக்கிறது. கர்த்தரை எப்படி நம்புவது, எதை வைத்து நம்புவது என்று நாம் அந்த காரியத்திற்கு போவோம். முதலில் கர்த்தரை நம்புவதற்கு எதை அறிந்திருக்க வேண்டும்? அவர்தான் உன்னதமானவர், சர்வ வல்லவர். இஸ் அ சுப்ரீம் காட், சாவரின் காட்.
அவரால் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஒரு சயின்டிஸ்டுடைய இதை படித்தேன். அதில் போட்டுருங்க, நம்ம கேலக்சின்னு சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க 200 மில்லியன் கேலக்ஸி இருக்குது. கேலக்ஸி வந்து ஒரு சூரியனும் அதில் இருக்கிற பிளானட்ஸும் அதில் வேறு எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கேலக்ஸி. அது 200 மில்லியன் கேலக்ஸி. 200 மில்லியன் ஸ்டார்ஸ், அதாவது இந்த சூரியனை மாதிரி 200 மில்லியன் சூரியன் இருக்கு. அதாவது கர்த்தருடைய படைப்பை பார்க்கும்போது நாம் பார்ப்பது அறிவது கொஞ்சம் தான். அந்த அறிவு நம்மை வியக்க வைக்குது. ஆனால் இன்னும் அதிகமாக பார்த்தால் இந்த யூனிவர்ஸ்ன்றது, அதாவது இந்த பிரபஞ்சம் என்று சொல்லும்போது அது எவ்வளோ பெரியது, நம்முடைய மனதுக்கு எட்டாத அளவுக்கு அந்த சிருஷ்டிப்பை நாம் காணுகிறோம். அதுதான் சாவரின் காட், அதுதான் உன்னதமான தேவன், சர்வ வல்ல தேவன். அவருடைய பிள்ளைகள் தான் நாம், அவருடைய பிள்ளைகள் தான் நாம். இதையெல்லாம் சிருஷ்டி செய்தும் நம்மிடத்தில் அவர் கரிசனமாக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். அவ்வளோ மகத்துவமான தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த அழிவும் வராதபடி காத்துக்கொள்வதுதான் அவருடைய ஒரே நோக்கம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், 3 ட்ரக்கு ட்ரெய்லர் ஒன்று பின்னாடி ஒன்று போயினே இருக்குது. ஒன்று ஃப்ரீயாக இருக்கும், இதில் எந்த ரெண்டில் பொருள் இருக்குது. 3ஆவது ட்ரக்கு ட்ரெய்லர் ட்ரக்கு. என்ன எவ்வளோ ஒரு 30 அடி இருக்குமா, அது அப்படியே போயிடு. அது அங்கே கடைசியிலேருந்து வந்துடுச்சு. அங்கே போகிறது அந்த அது எப்படி தான் அந்த பக்கம் தாண்டணும்னு எங்களுக்கு தெரியாது. நேருக்கு நேரம் வந்தது. இந்த பக்கம் பாறை, இந்த பக்கம் இன்னும் 2 ட்ரெய்லரு. கண்ணு திரும்பி வரத்துக்குள்ள அந்த பக்கம் வந்துடும். அது எனக்கு தான் நடந்ததுன்னு நினச்சி பார்த்தா, நான் சமீபத்தில் வாசித்தேன். அந்த மாதிரி இன்னொரு இடத்துல அமெரிக்காவில் அந்த மாதிரி ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அவர் ஒருத்தர் பார்த்துருக்காரு, அவருக்கு கார் போகுது, ஒன்றும் ஆகல, அந்த பக்கம் போயிருக்காரு. அதாவது மகத்துவமான தேவன், வல்லமையான தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன நமக்காக செய்ய முடியும் என்பதை நாமே அறியவில்லை. உன்னுடைய மனதின் சிந்தனையின்படி நீ சாயாமல் என்று சொல்லும்போது அவரால் என்ன செய்ய முடியும் உனக்கு தெரியாது. எந்த பிரச்சனை, எந்த இக்கட்டாக இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் உன்னை தப்ப வைப்பார். சொந்த சிந்தனையில் நீ சாயாமல் முழு ஹிருதயத்தோடு கர்த்தரை விசுவாசி. அப்போது நீ போகும் வழியெல்லாம் செம்மையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. வீட்டிலிருந்து இறங்கும் போது ஜெபிக்காமல் இறங்காதீங்க. எங்கே போனாலும் இது மட்டும் சொல்கிறேன், ஜெபிக்காமல் இறங்காதீங்க. அது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு. எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அவசரத்தில் போனாலும் சரி, வீட்டில் இருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தை கர்த்தரிடத்தில், அவரிடத்தில் ஜெபித்து, இந்த பாதுகாப்புக்காக ஜெபித்து, மனசில் வந்து சமாதானம் வந்த பிறகு தான் இறங்கணும். ஹல்லேலூயா. ஏன் ஒரு நிச்சயத்தோடு இறங்குறோம், கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று. ஹல்லேலூயா. ஐசையா 46வது அதிகாரம் 9-10 வாசிப்போம். 46வது அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. முந்திய பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைவுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை.
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நினைவிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, அதாவது முடிவை ஆரம்பத்திலே சொல்லுகிற தேவன் அவர். அந்தத்தில் என்று சொல்லும்போது முடிவு. அந்தத்தில் எனக்கு சாமன்மில்லை, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு, அதாவது கடைசியில் நடக்க வேண்டிய காரியங்களை நாம் முதல்ல சொல்வேன் என்று சொன்னார். சொல்லக்கூடிய தேவன். நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நீ எவ்வளோ வருஷம் நம்ம இந்த பூமியில் இருக்க போகிறோம், நம்முடைய நாட்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய முடிவு வரை, இந்த பூமியில் இருக்கும் முடிவை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவரை நம்பி இருப்பவர்களுக்கு அவர் நம்மை பாதுகாப்பாக கொண்டு வருவார். நாம் என்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நாள் வரை. சமீபத்தில் இன்னொரு இதை 2 பாகமாக தான் எடுக்க முடியும், ஒரே நாளில் முடியாது. நான் பாதுகாப்பின் வல்லமையை பற்றி சொல்லணும், கர்த்தருடைய மகத்துவத்தை பற்றி சொல்லணும். இந்த சபையில் முதல் தொடங்கின உடனே ஒரு குடும்பம் வந்தது. அவங்க இன்னும் நம்மக்கிட்ட டச்சில் தான் இருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுனால வர முடியல. அங்கே அந்த சிஸ்டருடைய மேரின் சிஸ்டரோட அவங்க அம்மா டல்சின்னு, அவங்க பொண்ணு வந்து மேரி எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்களுக்கு எழுப்புனாலும் தட்டி எழுப்பணும், அடித்து எழுப்பணும், இன்னும் அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருந்தாங்க கூட. அந்த டைமில் நாங்கள் அந்த எம்எம்டி ஏரியாவில் தான் இருந்தோம், அவங்களும் அங்கே தான். சார் இப்போ நான் வரேன், வீட்டுக்கு வரேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி கிளம்பும்போது கர்த்தர் சொன்னார், அவங்க இறந்துட்டாங்க, போய் அவங்கள எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஸோ எனக்கு தெரிஞ்சது அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார். போய் ஜெபிச்ச உடனே கண்களை திறந்து அவங்க எனக்கு வாந்தி வருதுன்னு சொல்லி நேராக பாத்ரூமுக்கு போனாங்க. வாந்தி எடுக்க பார்த்தாங்க, ஒன்றும் வரல. வாயிலிருந்து ஒரு அனல் மட்டும் வந்து போயிடுச்சு, ஒரு பயங்கரமாக சூடான காற்று மட்டும் வெளியே போயிடுச்சு. திரும்பி வந்து சொன்னாங்க, நான் மரித்திருந்தேன், நான் சீலிங்கில் அப்படியே மிதக்கிறேன், அங்கேருந்து நான் பார்க்குறேன், என்னுடைய மகளும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கதறி அழுகிறாங்க, என்னுடைய பாடியில் விழுந்து அழுகிறாங்க. அப்புறம் நான் அங்கேருந்து போயிட்டேன், இழுத்துருச்சு, அப்படியே எனக்கு கண்ட்ரோல் இல்லை, அப்படியே போயிட்டேன். அப்புறம் நீங்கள் ஒரு பாட்டை பாடினு இருந்தீங்க, அந்த சத்தம் எனக்கு கேட்டது, கர்த்தாவே நியாயத்தை கேளும் என்று சங்கீதத்தில் இருக்கும் நம்முடைய சபையின் பாட்டு. கர்த்தாவே நியாயத்தை கேளும் என்று அந்த பாட்டை கேட்டு கர்த்தர் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, கேட்டாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ திரும்ப போன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க திரும்பி கண்ணை மிடித்து ஓடினாங்க. ஏன் வாந்தி வரல, ஏன் ஒரு அனல் வந்ததுன்னா, ஜெபிச்சதன் படி மரணத்தின் ஆவியை வெளியேறு இயேசு நாமத்தில் ஜீவனை இவர்களுக்குள் பேசுகிறேன் என்று சொன்ன உடனே மரணத்தின் ஆவி வெளியே வந்தது. அதுதான் அந்த சூடான காற்று. தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள் போனது. இது சமீபத்தில் அதை எடுத்து வச்சுருக்கேன் கிளிப்பு. ஒரு இடத்துல இதே வண்ணமாக இன்னொரு அற்புதம் நடந்திருக்கு.
அவங்க சொல்கிறாங்க, மரிச்சிட்டு 8 நிமிஷம் ஆகணுமோ மரிச்சிட்டு அவங்க மிதக்கிறாங்களாம். அதே வண்ணமாக அவங்க பார்க்குறாங்க. இதே மாதிரி அந்த நடந்து அப்படியே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நடந்திருக்கு. நாம் அங்கே சொல்லும்போது அது கதை நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சமீபத்தில் இது வந்து நான் கம்யூனிகேஷனில் வந்து அனுப்புகிறேன். அந்த எல்சிசி கம்யூனிகேஷனில் இதே தான். அவங்க மிதக்கிறாங்க, அவங்க பாடி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் போகிறாங்க, திரும்பியும் அவங்களுக்குள் அந்த ஜீவன் வருது. அவங்க ஃபுல்லாக சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு. இவங்க சொன்னது தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இன்னும் டல்சி சிஸ்டர் உயிரோடு தான் இருக்காங்க. அன்றைக்கு மரிக்க வேண்டியவங்களை கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்கு ஜீவனை தந்து. எவ்வளோ வருஷம் இருக்கும்? கிவி 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஹல்லேலூயா. கவனமாக ஒரு 3-4-5 பேருங்க இந்த சபையின் அபிஷேகத்தில் மரித்தவங்க உயிரோடு வந்திருக்காங்க. இந்த கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் சர்வ வல்லவர். அவருடைய அபிஷேகத்தில் அவர் நமக்கு காரியத்தை செய்து முடிப்பார். அவருடைய வல்லமை போதுமானது, அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அழிவு நமக்கு வர அனுமதிக்க மாட்டார். அதே நேரத்தில் நம்மை பாதுகாப்போடு வைத்திருப்பார். அழிவு வந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் இந்த சபையின் அபிஷேகம் அவ்வளோ வல்லமையானது. ஹல்லேலூயா. அதாவது இதை அறிந்தவங்க வந்து கொஞ்சம் பேர், நிறைய பேர் இதெல்லாம் கேட்டவங்க நிறைய பேர் மறந்தே போயிருப்பாங்க இந்த அற்புதத்தெல்லாம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்த எப்படின்னு ஞாபகம் இருப்பான் சொல்லுங்கள். ஆனால் அதுவும் வருது ஒரு பாயிண்ட். அதுவும் தான் நம்முடைய மறதி தான் நம்முடைய பிரச்சனையே. இதில் நாம் சர்வ வல்ல தேவன் அவர் நமக்கு முடிவை ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறாரு. அந்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய முடிவை அவர் ஆரம்பத்திலிருந்து அறிந்திருக்கிறார். என்னை அவர் காத்துக்கொள்வார், எனக்கு எந்த அழிவும் வராது என்று சொல்லி அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று கொலோசியர் 3:3 போதிக்கிறது. நம்முடைய ஜீவனை கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். அதை திருடன் திருடாதபடி மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு கர்த்தராகிய தேவன் அழைத்தாலே தவிர நமக்கு இந்த பூமியில் எவ்வளோ நாள் நமக்கு வேண்டுமோ அவ்வளோ நாள் வாசம் செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பர்பஸ், அதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும். அந்த நோக்கம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் நீடிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பும் உண்டாகும். நோக்கம் இல்லாத வாழ்க்கை ஒரு ஒரு பலன் தராத வாழ்க்கை. there is no fruit. அதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அந்த வாழ்க்கையில். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பலன் இருக்கிறதா என்று பார்க்கிறார். தேவ ராஜ்யத்திற்கு பலனை கொடுக்கிற வாழ்க்கை இருந்தால், நமக்கு அந்த நோக்கம் இருந்தால், நமக்கு நாட்களையும் அவர் நீடிக்க செய்வார். அதே நேரத்தில் நம் செழிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். பர்பஸ். ஹல்லேலூயா. நோக்கம். சபைக்கு எதற்கு வருகிறோம்? ஆராதனை செய்வதற்கு,
கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரம் செய்வதற்கு ஒரு வாரத்தில் அவர் நமக்கு செய்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கும் நம் ஜீவனோடு இருக்கிறேன் உங்களுடைய கிருபையா என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் அதை தெரிவித்து ஸ்தோத்திரம் செய்வதற்கு ஒன்று கூடுகிறோம். ஹல்லேலூயா. என்னை செழிப்பாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய குடும்பத்தை நீர் காத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் மட்டும் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனை பயப்படுவது ஒரு கண்ணி, ட்ராப். அது கண்ணி என்றால் அது ஒரு எப்படி எலி பிடிக்கிறதுக்காக ஒரு கண்ணி வைக்கிறீங்க, அதுமாரி பிசாசு ஒரு கண்ணி வைக்கிறது. மனுஷனை பயப்பட்டால் பிசாசு வைக்கிற கண்ணி அது. அதில் போய் அகப்பட்டாச்சுன்னா அது வந்து வெளியே வர முடியாது. அதனால் மனுஷனை பயப்படாதீர்கள், கர்த்தராகிய தேவனை மட்டும் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன் அவர் நமக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தவர். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். சங்கீதம் 115:3 அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். பரலோகத்தில் இருக்கும் தேவன் அவருக்கு சித்தமான காரியங்களை செய்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரயோஜனமாக இருந்தால் அவருக்கு சித்தமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் அவர் எதற்காக சிருஷ்டி செய்தார்? அவருக்கு பிரியமாக இருப்பதற்காக. For his pleasure. He created all things for his pleasure. அவருடைய இன்பத்திற்காக எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டி செய்தார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இவ்வளோ 200 மில்லியன் கேலக்ஸி, 200 மில்லியன் இந்த ஸ்டார் சொல்லும்போது நம்ம அவருடைய மகத்துவத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் எவ்வளோ வல்லவர். ஆதியில் தேவன் வானத்தில் பூமியும் படைத்தார். வானம் இந்த பூமி வெறுமையாக இருந்தது. அவர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. அப்போ தான் நினைக்கிறோம் இது 6000 வருஷம் முன்னாடி நடந்த காரியம். ஆனால் இதற்கு முன்பாகவே இந்த பிரபஞ்சம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த சமீபத்தில் தான் 6000 வருடம் முன்பாக தான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். இது போய்கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்மை எதற்காக அனுப்பியிருக்கிறார்? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியில் இருப்பவர்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அதற்கான ஒரு சேனை அவர் உருவாக்கி நம்மை அனுப்புகிறார். ஆத்துமாக்களை நாம் ரட்சிப்பில் கொண்டு வந்து அவருடைய ஒரே குமாரன் இயேசு அனுப்பி இந்த ரட்சிப்பின் வல்லமை கொண்டு வந்தார். அதை நாம் வெளிப்படுத்தி 4 பேருக்கு சொல்லி அவர்களையும் இயேசு இடத்தில் கொண்டு வந்து ஆத்மா ரட்சிப்புக்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் சரியாக செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இன்னும் நீண்ட நாட்கள் இந்த பூமியில் வாழலாம், செழிப்போடு வாழலாம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வேலை கொடுப்பது ஒரு லேசான காரியம் கர்த்தருக்கு. ஒரு நல்ல பிஸ்னஸ் கொடுப்பது ஒரு லேசான காரியம் கர்த்தருக்கு. ஆனால் நாம் அவர் அழைத்த நோக்கம் பரிபூர்ணப்படுகிறதா என்று தான் அவர் பார்க்கிறார். அது பரிபூர்ணப்பட்டால் மீதி எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நீதிமானுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும் தேவனாகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இதயத்தின் வாஞ்சைகளை அவர் செய்து முடிப்பார். உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று இயேசு சொன்னதற்கு காரணம் என்ன?
நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பூமியில், நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும்போது. இரண்டாவது காரியத்துக்கு கடந்து செல்வோம். அவருடைய உண்மைத்துவத்தை இதற்கு முன்பாக கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம இடத்தில் உண்மையாக இருந்தார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவரை இன்னும் அடுத்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக புலம்பல் 3வது அதிகாரம் 21 23 வரை வாசிப்போம். புலம்பல் 3வது அதிகாரம் வசனங்கள் 21 23 வரை. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து அப்படியே உண்மைத்துவத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அவர் உண்மையுள்ள தேவன். இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதை மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களும் முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவர் உண்மையுள்ள தேவன். அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் தான் நாம் இன்னும் அழிக்கப்படாமல் இருக்கிறோம் என்று அறிந்திருந்தார். அவருடைய இரக்கத்தை அறிந்திருந்தார், அவருடைய கிருபை அறிந்திருந்தால் என்ன நடக்கும்? அதை மனதில் வைத்து கொண்டால் அந்த நம்பிக்கையே நமக்கு போதுமானது நம்முடைய அடுத்த அற்புதத்திற்காக. ஹல்லேலூயா. இதாக இருந்தாலும் சரி, நம் வாழ்வதற்காகவும் சரி, பிஸ்னஸில், நம் வேலை செய்கிற இடத்திலும் நம்முடைய சொந்த பிரயாசம் என்று சொல்லி நம்முடைய அந்த வண்ணமாக இது நான் செய்தேன், என்னால் வந்தது அப்படி சொன்னால் முடிஞ்சு போச்சு, எதுவும் நடக்காது. இந்த கர்த்தருடைய கிருபையினால் இதை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது நிச்சயமில்லை என்ற அளவுக்கு நாம் அவருடைய கிருபை அறிந்திருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. திருடினதை அவர் நமக்கு 7 மடங்கு திரும்ப கொண்டு வருவார். ஏன்? திருடனை நாம் கண்டுபிடிக்கும் போது, பிசாசானவன் இடத்திலிருந்து திருடி இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளும் போது, எதை திருடினானோ அதில் 7 மடங்கு நமக்கு திரும்ப கர்த்தர் நமக்கு கொண்டு வர கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய உண்மைத்துவம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நாம் எதையும் இழப்பது அவருடைய சித்தம் அல்ல. நாம் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் இழப்பது அவருடைய சித்தம் அல்ல. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தசம பாகத்தை சரியாக செலுத்த வேண்டும். அதை செலுத்தவில்லை என்றால் பிசாசுக்கு இடத்தை கொடுக்கிறோம் திருடுவதற்கு. இந்த 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, மலாக்காயில் வாசிக்கும்போது, உன்னை பட்சிக்கிறவனை நான் கடிந்து கொள்வேன், உன்னிடத்திலிருந்து திருடுகிறவனை நான் கடிந்து கொள்வேன், இனி உன்னிடத்திலிருந்து திருடாதபடி கடிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். உன்னுடைய பொருள் மீது கை வைக்காதபடி நான் அவனை கடிந்து கொண்டு அவனை ஓட வைப்பேன். ஹல்லேலூயா. யார் செய்கிறார்? நாம் செய்ய முடியாது. அது கர்த்தராகிய தேவன் தான் செய்ய முடியும். அதுதான் அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அடுத்த வசனத்தை 11-12 வாசிக்கும்போது, கூடி இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று அந்த நம் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுக்கு காரணமே நம்முடைய தசம பாகம் தான்.
வாசிங்க அது 3, 10, 11 வாசிங்க. மல்கியா 3வது அதிகாரம் வசனங்கள் 11. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களே, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவனை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். எப்போது? தசம பாகத்தை அந்த 10வது வசனம் வாசிக்கலையா? அது வாசிச்சாதான் இது தெரியும். 10வது வசனம், என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனா என்று அதை என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவனை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலன்களை அழிக்காமல் வெளியுள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பட்சிக்கிறவனை கடிந்து கொள்வேன். அதாவது உங்களுடைய ஜீவனை திருட நினைக்கிறவனையும் அவர் பட்சித்துக் கொள்வார். அதற்கு எல்லாத்துக்கும் தசமபாகம் காணும். தசமபாகம் கொடுத்தா நம்ம ஜீவனையும் அவர் காத்துக்கொள்வார். நிறைய பேருக்கு தெரியல, அது பழைய ஏற்பாடில் இருக்குது. அது தசமபாகம் கொடுக்காததுனால் அவர்களுக்கு மரணம் வரைக்கும் வந்திருக்கு. நல்லா அந்த பழைய ஏற்பாடை வாசித்தா தான் தெரியும். அதாவது இந்த தசம பாகத்தில் இருக்கும் உண்மைத்துவத்தை கர்த்தர், உனக்கு நீ உண்மையாக என்னிடத்தில் இருந்தால் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன். உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அப்போது என்னுடைய உண்மைத்துவத்தை நான் வெளிப்படுத்த வேண்டியதில்லை. அதை தான் சொல்லுகிறார். நீ என்னை சோதித்து பார் என்று சொல்லுகிறார். வேற எந்த வசனத்திலும் அந்த வார்த்தை இல்லை. என்ன சோதித்து பார் என்பதை இந்த வசனத்தில் மட்டும்தான் இருக்கு. ஏன் கர்த்தர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு? அப்படி பிள்ளைங்க அது கீழ்ப்படிந்தால்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பிறர் சொல்கிறபடிக்கு ஸ்கை இஸ் நாட் த லிமிட். அதாவது ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லுவாங்க, வானமே எல்லை என்று சொல்லுவாங்க நம்முடைய உயர்வுக்கு. ஆனால் கர்த்தரை பொறுத்தளவு நம்முடைய வானம் கூட நமக்கு எல்லை இல்லை. அது எவ்வளோ நம்மை உயர்த்த வேண்டும் நினைத்தாலும் அது நம்முடைய விசுவாசத்தின்படி நம்மை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படி உண்மைத்துவத்தை பற்றி இந்த இடத்தில் பார்க்கிறோம். இது எல்லா காரியத்திலும் அவர் உண்மையாக இருப்பார். தசம பாகத்தில் நாம் உண்மையாக இருந்தால் கர்த்தராகிய தேவன் மீதி எல்லா காரியத்திலும் நம்மிடத்தில் உண்மையாக இருப்பார். ஆனால்தான் பிசாசானவன் அந்த 10 பங்கை கொடுக்காமல் நம்முடைய மனதை மாற்றுகிறான். நமக்கு வந்துட்டு இந்த 22ஆம் தேதி அனிவர்சரி, அதாவது ஆண்டு விழா வருது. உங்களுடைய சபை இன்னும் எவ்வளோ பேர் அதை உணர்ந்துருக்காங்கன்னு கொடுத்துல. எல்இடி வால் வாங்குகிறோம், அது எவ்வளோ பேர் உணர்ந்துருக்கீங்க தெரியல. ஆசீர்வாதம் வேணும்னு மட்டும் நினச்சா பத்தாது. ஆசீர்வாதத்துக்கு என்ன வழியினும் வார்த்தையில் போட்டிருக்கு. அதில் நம்ம ஈடுபட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வண்ணமான ஆசீர்வாதம் வரும். என்கிட்ட நீங்கள் வந்து கேட்டீங்க கொடுங்க, நான் சொன்னேன் வேணாம், இது உங்கள் விசுவாசத்தின்படி கொடுக்க வேண்டியது.
இதை கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். எனக்கு நீங்கள் வச்சுங்க, உங்கள் காசு நீங்கள் வச்சுங்க. உங்கள் காசை நீங்கள் அதை விசுவாசத்தை வெளிப்படுத்துவதாக நினைத்தால் மட்டுமே நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தசமபாகம் கொடுக்கும்போது இது என்னுடைய விசுவாசம், இந்த விசுவாசத்தின்படி நான் அறுவடை செய்வேன், இந்த விசுவாசத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மைகளை பார்ப்பேன், என்னுடைய குடும்பம் ஜீவனோடு இருப்பார்கள், யாருக்கும் எந்த தீங்கும் வராமல் கர்த்தர் காத்துக்கொள்வார், எந்த வியாதியும் என்னுடைய வீட்டை அணுகாது. இதனால் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் பெருக செய்வார். சாலமனை எப்படி ஆசீர்வதித்தாரோ அந்த வண்ணமாக அவன் தாராள மனதோடு கர்த்தருக்கு கொடுத்த போது என்ன வேண்டும் உனக்குன்னு கேட்டார். அவரும் தாராளமாக கொடுத்தார். ஞானம் வேண்டும், உன்னுடைய ஞானம் வேண்டும் என்று உனக்கு ஞானத்தை தருகிறேன், அதோடு சேர்ந்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். கேட்டது ஒன்று, ஆனால் இலவசமான கிடைத்தது 2. Buy 1 get 2 free. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் ஒரு காரியத்தில் இருந்தாலும் கர்த்தர் இலவசமாக 2 காரியத்தை தருகிறார். இதில் எல்லா காரியத்தையும் உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் வா, நீ உனக்கு எந்த சேதம் அணுகாதபடி வராதபடி நான் காத்துக்கொள்ள, அது கேரண்டி. ஹல்லேலூயா. அதாவது உண்மை உள்ள தேவன் என்று நாம் ரிமெம்பர் காட்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ். நாம் இதற்கு முன்பாக உண்மையாக இருந்திருப்போம். கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்திருப்பார். நாம் ஆசீர்வாதத்தை கண்டிருப்போம், அதே நேரத்தில் அற்புதங்களை கண்டிருப்போம். ஆனால் இனி ஏன் இப்போ வரவில்லை என்று நினைத்து கொண்டால் அந்த வண்ணமாக இன்னும் நாம் தொடரவில்லை. இதோ நடுவில் நம்முடைய விசுவாசம் என்ன வச்சு குலைந்து விட்டது. அதன்படி நடக்கவே முடியவில்லை. பிசாசுடைய அழுத்தம், அதனால் சில காரியங்களை செய்ய முடியவில்லை. நான் சொல்கிறேன், சாப்பாடு சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, தசம பாகத்தை கரெக்டாக செலுத்துங்க. கர்த்தர் உங்களை எங்கோ கொண்டு போய் வைப்பாராம். இந்த பேலன்ஸு அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு தசமபாகத்தை பற்றி இருக்கும் ஒரு சாட்சி சொல்கிறேன். நாங்கள் பயங்கர கடத்தில் இருந்தோம். இஎம்ஐ மேலே இஎம்ஐ. நாங்கள் கஷ்டமாக நிறைய சம்பாதிச்சோம். நாங்கள் நல்லா சம்பாதிச்சிருந்தேன். ஆனால் பார்க்க போனால் கடைசியில் நெகட்டிவ் தான், 0 கூட இல்லை, நெகட்டிவ் தான் வரும். அந்த அளவுக்கு மோசமான நிலை. ஆனால் தசமபாகத்தை பற்றி கேட்டபோது ஒரு பாஸ்டர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போன பிறகு தான் அவர் தசமபாகத்தை எடுத்து ஒரு போதனை எடுத்து அதிலிருந்து அறிந்து அந்த அறிவில் வளர்ந்ததுனால் தான் அந்த உடனடியாக அந்த வார்த்தையை கேட்ட உடனே தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சோம். தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து பயங்கர சோதனை. எங்களை கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. ஆனால் ஃபஸ்ட் ஏதோ 25ஆம் வந்துடும். அவங்க சம்பளம் 25th வந்துடும். எனக்கு டக்கு பிஸ்னஸ் ஆகுனா டக்குன்னு வந்த உடனே கொடுத்துருவேன். நான் அந்த அமௌண்ட்டு அந்த 25th அது வேறு எது எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு செலுத்துடுவோம். அதுக்கப்புறம் இஎம்ஐ அதெல்லாம் இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி இருக்குது. இஎம்ஐக்கு காசு வைக்காமல் இதுக்கு கொடுத்தோம். ஒரு தடவை அது 3 நாள் தள்ளிடுச்சு. 17ஆம் தேதி வர வேண்டியது 20ஆம் தேதி வந்துடுச்சு. அந்த 17ஆம் தேதி முடிஞ்சு 18ஆம் தேதி வர ஏதோ காசு வந்துட்டு அந்த காசில் அந்த இஎம்ஐ கிளியர் ஆகிடுச்சு. அதே வண்ணமாக இன்னொரு தடவை இதே மாதிரி ஆயிடுச்சு. பெரிய ஹவுஸ் இஎம்ஐ அது. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் அந்த காரியத்தை எங்களுக்காக செய்தார். ஏன்? அவரிடத்தில் உண்மையாக இருந்தோம். நம்முடைய செலவை நாம் பெரிதாக பார்க்கவில்லை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாம் அவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துவோம், அவர் நம்முடைய காரியத்தை பார்த்து கொள்வார் என்ற ஒரு வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செய்ததினால்
இன்றைக்கு வரையும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எதுக்கும் ஒரு குறை இல்லாமல் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தாராளமாக செய்கிறோம். நீங்கள் செய்யலன்னு நான் செய்கிறேன். என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து நான் செய்கிறேன். இந்த சபையில் யாரும் முன் வரலன்னாலும் பாஸ்டரும் நாங்களும் செய்வோம். ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு மொத்தமாக வந்துடும். இன்றைக்கு செய்தால் நாளைக்கு வரும். அது இந்த இதில் முதலீடு பண்ணுறதுல எந்த லாஸும் கிடையாது. தேவராஜ்யத்திற்கு நம்ம முதலீடு பண்ணுவதில் எந்த ஒரு இழப்பும் கிடையாது. அதுதான் நல்ல ஒரு முதலீடு. கர்த்தர் வானத்தை திறந்து தருவார். எங்கிருந்து பணம் வரும் உங்களுக்கே தெரியாது. அது வந்துடும், நிச்சயமாக வந்துடும். தந்ததை அவர் வானத்தை திறந்து கொட்டுவார். இடமில்லா அளவுக்கு நம்மை அவர் நிரப்புவார். அதாவது அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் நமக்குள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய உண்மைத்துவத்தை நம்ப வேண்டும். நம்முடைய பாதுகாப்புக்கு மட்டும் நம்பினால் பத்தாது. நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் உண்மையுள்ளவர். நம்மை அழிவுக்குள் கொண்டு போக மாட்டார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்வார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் அவர் காத்துக்கொள்வார். எந்த நோயும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்வார். எந்த ஆக்சிடென்ட்டிலும் நம் மாட்டாதபடி காத்துக்கொள்வார். இதில் ஏதாவது நடந்தால் நமக்கு சேதம் இல்லாதபடி காத்துக்கொள்வார். நமக்கு எந்த தேவையில்லாத செலவு இல்லாதபடி காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். ஆனால் அவருடைய உண்மைத்துவத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் உண்மையாக இருக்கிறோமா என்று நீங்கள் உங்களுடைய இதயத்தை சோதித்து பாருங்கள். அப்போது தெரியும். இது யாருக்கும் நம் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக பாஸ்டர்ஸுக்கு நீ கணக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது உங்களுக்கும் கர்த்தராகிய தேவனுக்கும் உள்ள காரியம். உங்களுடைய உண்மைத்துவத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய உண்மைத்துவத்தை நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். இன்னும் 5 குறிப்புகள் இருக்கிறது. அடுத்த வாரம் இதை தியானிப்போம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல நினைக்கிறேன்.